ஹலோ வெல்கம் டு தி ஷோ. இது கோலிவுட் ஆன்கெட். நான் உங்கள் பிரியங்கா ப்ரெசென்ட் பண்ண வந்தாச்சு. நம்ம ப்ரோக்ராமில் சினிமா சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரோம். ஒரு மனுஷனுக்கு எவ்வளோதான் கவலை இருந்தாலும் சரி, எவ்வளோதான் டிப்ரெஷன்ஸ் இருந்தாலும் சரி, தியேட்டருக்கு போய் ஒரு ஃபிலிம் பார்க்கும்போது அவங்க மைண்டு ரிலாக்ஸ் ஆகிடுதுங்க. இப்படிப்பட்ட சினிமா சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பார்க்குறது தான் நம்மளோட கோலிவுட் ஆன்கெட். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். Camera, rolling, music. 1, 2. நம்ம கோலிவுட் ஆன்கட்டில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அநேகன் படத்தோட டீம் இன்டர்வியூங்க. அநேகன் படம் ரிலீஸ் ஆகி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவே ஓடிட்டுருக்கு. அநேகன் அப்படிங்கிற நேமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. இதுக்கு பின்னாடி ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் ஒன்று காத்துட்ருக்கு. அது என்னன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. Hi, I'm Amira Dastur and you're watching me on Pude Yugam. I'm here to talk about my film Anegan, which is releasing now. I'm playing 4 different characters in the film and you'll see me from age 14 to age 25. So it's going to be quite interesting. And one of the characters that I'm really looking forward to all of y'all seeing is me playing a proper traditional South Indian girl. So I just hope you guys believe it and I hope y'all like it. As you all know, KV sir is directing Anegan and he is a phenomenal director. He is one of the best and coolest human beings that I've ever met. He's really funny. He's got a fabulous sense of humor and without him directing me, without his kind of direction and his confidence, I would have never been able to act the way I did in Anegan. And I truly believe that Anegan is KV sir. புதியும் நேயர்களுக்கு என்னோட மிகப்பெரிய வணக்கம். நான் ஜெகன் பேசுகிறேன். இது அநேகன் படத்தோட ப்ரெஸ் மீட்டுக்காக கேவி ஆனந்த் ஆஃபீஸில் எல்லாம் மீட் பண்ணியிருக்கோம். அதனால தான் எல்லோரும் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. இந்த மொட்டை மாடியில் நான் பைட் கொடுக்க கூப்பிட்ருக்காங்க. இந்த படத்தில் வந்து வழக்கம் போல் எனக்கு ஒரு சின்ன ரோல் தான். கேவி ஆனந்த் எல்லா படத்துலேயும் வந்து அயன் ஆகட்டும், கோ ஆகட்டும், மாற்றான் ஆகட்டும், எல்லாத்துலேயும் ஒரு நடிகனாக ஒரு சின்ன ஐடியா கொடுத்தா ஃபஸ்ட்டு அவருக்கு அந்த ஐடியா ரொம்ப பிடிச்சிருக்கணும். அந்த ஐடியா வந்து அவரோட கதைக்கு படத்துக்கு ரொம்ப ரெலவெண்ட்டாக இருக்கணும். அது இருந்தால் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவார். அந்த மாதிரி நான் ஒரு 100 ஐடியா கொடுத்தா ஒரு 2 ஐடியா எடுத்துப்பார். அந்த மாதிரி இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு நான் கொடுத்த மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் என்னென்னா, இந்த படத்தோட டைட்டில் நான் கொடுத்த டைட்டில் அநேகன். நான் வந்து ஒரு பெரிய லார்ட் ஷிவா ஃபேன். ஒரு நாள் இந்த படத்துக்கு வாங்க நிறைய ஏதோ சீன்லாம் ஐடியா கொடுத்தேன், எல்லாம் ரெஜெக்ட் பண்ணிட்டே இருந்தார். சரி கண்டிப்பாக டைட்டில் யோசிச்சிருக்க மாட்டாருன்னு தெரியும். அதனால் உட்காந்து சரி டைட்டில் தரலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்து யோசித்தேன். ஒரு 2 மொக்க டைட்டில். அப்புறம் இதை வந்து திருவாசகத்துலேருந்து எடுத்தேன். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. அதாவது சிவன் ஏகன் ஒருத்தன், பரம்பொருள், அந்த பரம்பொருள் வந்து அநேக வடிவத்தில் இருக்க சிவனே வாழ்க அப்படின்றது தான் அர்த்தம். அதுவும் இல்லாமல் ரொம்ப 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 சாதாரண தமிழ் வார்த்தை தான். அநேகன்னா நிறையன்னு அர்த்தம். அநேகம் பேர் சினிமாவுக்கு வந்தாங்கன்னு சொல்லுவோம். பழைய சில வருஷங்களுக்கு முன்னால் இந்த வார்த்தை வந்து வழக்கொழில் இருந்து இப்போ இல்லை. பட் திருவாசகத்துலேருந்து அநேகன் ஒரு டைட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்காகவே வந்து ஐ ஹோப், ஐ ப்ரே இந்த படம் வந்து என்னோடய பர்சனல் விஷ் பெரிய ஹிட் ஆகணும். ஏன்னா இப்போ இந்த படம் பெரிய ஹிட் ஆனால் தான் நான் கொடுத்த ஃபஸ்ட் பிராண்டிங். நான் வந்து அட்வர்டைஸிங்லேருந்து வந்ததுனால ஒரு பிராண்ட் நேம் வந்து எவ்வளோ கஷ்டம் ஹிட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியும். ஸோ பெரிய ஹிட் ஆகணும். ஃபார் த சிம்பிள் ரீசன், நான் அநேகன் டைட்டிலுக்காகவே ஐ வாண்டட் டு பி அ பிக் ஹிட். கண்டிப்பாக படம் வந்து படத்தை பற்றி கேவி தனுஷ்லாம் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் படம் பார்க்கலன்னா ஓகே போய் படத்தை பாருங்கள். படம் பார்த்துருந்தீங்கன்னா ஏன் இந்த டைட்டில் இந்த படத்துக்கு ரொம்ப சரியான டைட்டில்னு உங்களுக்கு புரியும். தயவுசெய்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. இது வந்து ஒரு மாதிரி ரொமான்டிக் த்ரில்லர். ஒரு ஜஸ்ட் ஒரு லவ் ஸ்டோரி மட்டும் இல்லாமல் ஒரு பரபரப்பாக எப்படி பண்ணலாம். ஒரு ஆல்மோஸ்ட் எவ்ரி ரீல் பார்த்தீங்கன்னா கண்ணனோட ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கும். ஆக்ஷன்னா ஃபைட் மட்டும் இல்லை, ஒரு கார் சேஸ், ஒரு அண்டர் வாட்டரில் ஒரு சீக்வன்ஸ், ஒரு அந்த மாதிரி ஒரு மேலேருந்து குதிக்கிறது, அந்த மாதிரி அந்த என்னென்னா இந்த படத்தில் ஒரு நல்ல ஸ்ட்ராங்காக சொல்கிற விஷயம் என்னென்னா, ஒரு லவ், ஒரு தனுஷ் பார்த்திங்கன்னா ஒரு 4 கெட்டப்ஸில் வராரு. ஒரு அமீரா தஸ்தூர் ஒரு புது ஹீரோயின் தான். பட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனுஷ், கார்த்திக் சார், இவங்களாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட். அவங்களுக்கு ரொம்ப போட்டியாக அவங்களோட ஈடு கொடுத்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க.
அதை தவிர பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல ரொமான்டிக் ஸ்டோரி இருந்ததுன்னா ஒரு நல்ல மியூசிக் இருக்கணும். ஒரு ஹாரிஸ் ஜெயராஜோட சாங்ஸ் எல்லாமே ஹிட்டு. அதில் மெயினாக டங்கா மாதிரி சாங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்றைக்கி எங்கே போகிறதான அந்த பாட்டு தான் இருக்குது. அதுக்கு மெயின் காரணம் வந்து ஒரு இது வரைக்கும் ஹாரிஸ் வந்து அந்த மாதிரி ஒரு நல்ல லோக்கலாக ஒரு குத்து மாதிரி பண்ணதில்லை. இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. நல்ல லிரிக்ஸ், அந்த ரோகேஷோட லிரிக்ஸ் இஸ் அ பெரிய அசெட் ஃபார் த ஃபிலிம். யூஸ்வலாக கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அமேரா தஸ்டருக்கும் அந்த தனுஷ்க்கும் அந்த படத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமாதமாக எனக்கு அதை பிரமாதம் இந்த சென்ஸ் யூஸ்வலாக இந்த மாதிரி ப்ரொமோ சொல்லும்போது பிரமாதம் சூப்பர் வித்தியாசம்லாம் சொல்லுவாங்க. அப்படின்னு இல்லாமல் நாங்கள் பார்க்குறப்போ எங்களுக்கே அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த மாதிரி அவங்க பண்ண விதம், அவங்க 2 பேரோட அந்த காதல் ஒன்று சேர்றது பிரியறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப இயல்பாக ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் படம் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஆரம்பம் ஃபிலிமுக்கு அப்புறம் நான் பண்ணுற ஃபிலிம் டைரக்டர் கேவி ஆனந்த் சாரோட நான் பண்ணுற ஃபஸ்ட் ஃபிலிம். அநேகன் பற்றி சொல்லணுன்னா இது 3 டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீரியட்ஸ் உள்ள ஸ்கிரிப்ட். ஸோ இதில் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பீரியட்ஸ் இருக்கிறது வந்து சினிமாட்டோகிராஃபராக ஒரு சேலஞ்சிங்கான ஜாப். அதுவும் ஆனந்த் சாரோட ஒர்க் பண்ணுறது வந்து எனக்கு வந்து ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருந்துச்சு. அவர் ஆல்ரெடி ஒரு சினிமாட்டோகிராஃபருங்கிறதுனால எனக்கு அதனால் ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சது. அந்த வகையில் ஒர்க் ஃபாஸ்ட்டாகவும் அதே சமயம் நான் நினச்ச மாதிரி குவாலிட்டியாகவும் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். நிறையா ஆர்டிஸ்ட் பற்றி சொல்லணுன்னா தனுஷ் சார், கார்த்திக் சார் எல்லாருமே வந்து நிறையா அப்ராட்லாம் ஷூட் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லாம் நிறையா ஷூட் பண்ணும்போதெல்லாம் வந்து பர்டிகுலர் அங்கே இருக்க லைட்டிங் கண்டிஷன்ஸ் அப்படியே ஆல்மோஸ்ட் அவைலபிள் லைட்டில் அப்படிலாம் ஷூட் பண்ண முடிஞ்சது. அதில் வந்து ஆர்டிஸ்ட் கோஆப்ரேஷன் இருந்தால் தான் அங்கே வந்து அந்த லொக்கேஷன்ஸ் யூஸ் பண்ண முடியும். அட் த சேம் டைம் பிளான் பண்ண ஸ்கெடியூலில் முடிக்கவும் முடியும். அந்த வகையில் தனுஷ், கார்த்திக் சார் எல்லாத்துக்குமே நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். வெல்கம் டு தி ஷோ. இது கோலிவுட் அண்ட் கட். டைரக்டர் சிவா ஜி. இவரோட டைரக்ஷனில் வெளிவர போகிற படம் தான் சுட்ட பழம் சுடாத பழம். இந்த படத்தோட ஆடியோ லான்ச் இப்போ ரீசெண்டாக சென்னையில் நடந்ததுங்க. இதில் நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஸோ அந்த கலர்ஃபுல்லான மூமெண்ட்டை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். யார் கூப்பிட்டாலும் போயிடுவேன். ஏன்னா சினிமான்றது என்னுடைய என்ன சொல்கிறது, சினிமாவில் இருக்கிறவங்க எனக்கு சொந்தக்காரங்க, என் உறவினர்கள். சினிமாவில் இருக்கிறவங்க என் இனம். எங்களுக்குன்னு ஒரு இனம் இருக்கிறது, ஒரு ஜாதி, ஒரு மதம் இருக்கிறது. என்ன மதம்? சினிமா மதம். அதனால் யார் கூப்பிட்டாலும் சந்தோஷமாக போகிறது. எங்கள் குடும்ப விழா மாதிரி வந்துடுறது. இருந்தாலும் எல்லாருமே கூப்பிட்றாங்களே, இவர் மட்டும்தான் நமக்கு தெரியும், எப்படி போகிறதுன்னு நினச்சிட்டு வந்தேன். இங்கே வந்த ஒன்று தான் தெரியும், எல்லாருமே பவர் ஸ்டார் பக்கத்தில் இருந்தார். அது ஒரு பவரே வந்துருச்சு எனக்கு. உடனே ஒரு சார்ஜ் ஏற்றிக்கிட்டேன் நான். இப்படி நல்ல விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த ட்ரெய்லர் பார்த்தோம், பாட்டு பார்த்தேன். உண்மையில் ஒரு மெலடியும் ஒரு குத்துப்பாட்டும், அந்த உண்மையிலேயே அழகான மெலடி. அது பியூட்டிஃபுல் மெலடி போட்டிருந்தார் மியூசிக் டைரக்டர். அவர் வந்திருக்காரா இல்லைன்னு தெரியல. வாழ்க சார், ஒரு உண்மையிலே ரொம்ப நல்ல மெலடி சார் இந்த ஃபஸ்ட் மெலடி. அடுத்தது நீங்கள் எங்கள் பவர் ஸ்டாரை பாட வச்சுருக்கிறீங்க. அது ஜென்ரலாக வந்து பாடுறது வந்து ரொம்ப கஷ்டம். அதுவும் சுதியோடு பாடுறது, நான் அதான் கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். கடைசி வரைக்கும் அவர் சுதி பெறலாமல் பாட வச்சுருக்கிறீங்க. அவருக்கு அந்த டேலண்ட் இருக்குது. எல்லாரையும் பாட வச்சிட முடியாது, நடிக்க வச்சிடலாம், எல்லாரையும் பாட வச்சிட முடியாது. ஆகவே வாழ்க. நடித்தவங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்கள். டெக்னீஷியன் அத்தனை பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். படத்தில் 3 பாடல்கள் அருமையாக அமைஞ்சிருக்கு. இதில் ஒரு பாடலை பவர் ஸ்டார் டாக்டர் சீனிவாசன் அவர்கள் பாடியிருக்காங்க. அது ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம். பாடல் நல்லா வந்திருக்கு. இன்று இசை வெளியீட்டு விழாவில் பவர் ஸ்டார் சீனிவாசன் அவர்கள் அந்த பாடலை பாடுவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் முழுநீள நகைச்சுவை திரைப்படமாக இந்த படம் அமைஞ்சிருக்கு. இந்த படத்தில் ஒரு லீட் ரோலில் பவர் ஸ்டார் சீனிவாசன் அவர்கள் பண்ணியிருக்காங்க. அவரை சுற்றி ரோபோ சங்கர், சுல்லைமன் அவர், கிங்காங் அண்ட் மகானேஷ் சங்கர், வடிவேல் பாலாஜி, இப்படி ஒரு பெரிய காமெடி பட்டாலுமே நடிச்சிருக்கு. ஆர்ஆர் சினியாஸ் டாக்டர் சில்வன், மிஸ்டர் சிவன் அவர்கள் தயாரித்து ஸ்டார்வாக் மோகன் சார் வெளியிட
இந்த படம் இம்மாத கடைசியில் வெளிவர முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த படத்தை வந்து ஜிவாஜி அவர்கள் இயக்கியிருக்காரு. ப்ரொடியூசர் வந்து சிவன் செல்வா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து நான் ஒரு சாங்கு பண்ணியிருக்கேன். அதோட அந்த சாங்கும் நான் பாடியிருக்கிறேன். ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. கண்டிப்பாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற வர்றதுக்கு என்னுடைய ரசிகர்களும் நேயர்களும் இந்த படத்தை பார்த்து வெற்றி படம் தரணுங்கிற கேட்டு இந்த புதிய யுகம் சேனலுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. இதில் வந்து மொத்தம் 4 சாங் கம்போஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஒரு சின்மை அவங்க பாடியிருக்காங்க ஒரு சாங்கு. இன்னொன்று வந்து சுச்சித் சுரேஷன் அவங்க பாடியிருக்காங்க, கரிகாலன் சாங் பாடினவர். ஸோ அது வந்து ஒரு மெலோடிஸான ஒரு சாங்கு, சையா சையா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று வந்து ஒரு ஐட்டம் சாங், நம்ம பவர் ஸ்டாரே ஒரு சாங் பாடியிருக்காரு. அவங்களோட சேர்ந்து மால்விகா, ஏர்டெல் சூப்பர் சிங்கர் மால்விகா பாடியிருக்காங்க. ஸோ இது வந்து 2 சாங் வந்து ஒரு கமர்ஷியல் சாங், பாக்கி 2 சாங் வந்து ஒரு படத்தோட சேர்ந்து வர மாதிரி இருக்கும். அதில் வந்து ஒரு ஜாலியான ஒரு சாங்கு, ஒரு வந்து புரட்சி மூலமான ஒரு சாங் இருக்குது. நான் டாக்டர் சிவன், மிஸ்டர் செல்வம். நாங்கள் 2 பேரும் சுற்றவளம் சுறாவளத்தோடைய ப்ரொடியூசர். சுற்றவளம் சுறாவளம் ஒரு முழு நீள நகைச்சுவை திரைப்படம். குழந்தைகளும் பெரியவர்களும் சேர்ந்து பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம். இது குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் ஒரு மெசேஜ் சொல்லிக்கிறோம். அனைவரும் நேரில் வந்து பார்த்து ரசிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். I hope you guys enjoy my movie. It's a small cameo I have done in Tamil industry, welcoming me, I guess. And I hope to do more proper Tamil movies in this. I have a very good experience working in Tamil industry. People are very sweet. Chennai is very lovely, very welcoming. It's a exception that it's a very bad traffic and very bad summer, but still it's a nice city, I will say. ஏன்னா விவர்ஸ், இன்னைக்கு பார்த்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரியே நாளைக்கும் கோலிவுட் ஆன்கட்டில் நான் உங்களை வந்து நிறைய விஷயங்களோட மீட் பண்ணுறேன். Until then, bye from பிரியங்கா.